டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாயில் நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறீங்கன்னா, பனை ஓலையை வச்சு ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ரொம்ப ஸ்வீட்டான கொழுக்கட்டை. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா, அது மாதிரி பனை ஓலை வேணும். பனை ஓலை நீங்கள் வந்து நல்ல இலை ஓலையாக வாங்கிக்கோங்க. கிடைக்கும் அது மாதிரி ஓலை. இது நான் ஊருக்கு போயிருந்தப்போ, தூத்துக்குடி ஊருக்கு போகிறப்போ அங்கே செஞ்சது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஓலை எடுத்துக்கோங்க. இது நீங்கள் செய்ய போகிற பாத்திரம் அளவுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2 ஓலையும் எடுத்துக்கோங்க. அந்த 2 ஓலைக்கு நடுவில் தான் கொழுக்கட்டை வைக்க போகிறோம். இது வந்து மொன ஓலையில் கயிறு மாதிரி கிழிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா அந்த 2 ஓலைக்குள்ளே மாவு வச்சு அதுக்கப்புறம் இந்த கயிறு வச்சு தான் கெட்டுவோம். அந்த மாவு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த கொழுக்கட்டை வந்து எப்படின்னா, தூத்துக்குடியோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட்னு சொல்லலாம். இது நாங்கள் பொங்கலுக்கு தூத்துக்குடிக்கு போகும்போது அங்கே வந்து நாங்கள் செஞ்ச ஸ்வீட் இது. இது எங்கள் பாட்டிமா சொல்லி கொடுக்க என் தங்கச்சி செஞ்சா. என் தங்கச்சி சூப்பராக செஞ்சா. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பனை ஓலை கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பனை ஓலையில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா, அதோட வாசமும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 1 கிலோ பச்சை அரிசியை அரைச்சிட்டு இது ஜலிக்கணும் நல்லா. இது எங்கள் சித்தி தான் ஜலிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை நாங்கள் வந்து அர்ஜென்ட்டாக செஞ்சனால நாங்கள் மிக்சியில் அரைச்சோம். நீங்கள் கடையில் கொடுத்து அரைச்சிங்கன்னா இது மாதிரி ஜலிக்க வேண்டாம். 1 கிலோ அரிசி நல்லா ஜலிச்சதுக்கப்புறம் அதில் வறுத்த பாசிப்பருப்பு, வெறும் கடாயில் போட்டு வறுத்த பாசிப்பருப்பு 50 கிராம் அதையும் போட்டுக்கோங்க. இது எங்கள் பாட்டிமா தான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாசிப்பருப்பையும் உள்ளே போட்டு அந்த அரிசி மாவும் அந்த பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்பவுமே எங்கள் பாட்டிமா சின்ன வயசுலலாம் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க இந்த இது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அது கூடயே வந்து நல்லா நச்சு வச்சுருக்கணும். நல்லா வந்து இது மாதிரி கொலைய நசுக்கி வச்ச வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. 1 கிலோ வெல்லம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லம். ஏன்னா இதை போட்டு பிசையும் போது நல்லா வந்து பிசையணும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா நச்சு வச்சிருக்கு. இந்த மாவோட பிசையும் போது ஈஸியாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் வந்து அந்த வெல்லமும் மாவும் பிசையும் போது ஈஸியாக பிசைய பண்ணணும். அதுக்காக தான் இது மாதிரி நல்லா நசிச்சு வச்சுக்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 8 ஏலக்காவும் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இதோட வாசனைக்காக இதை இடித்து வச்சுக்கலாம். இல்லை ஏலக்காய் பொடி இருந்தால் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக என் தங்கச்சி தான் வந்து இந்த கொழுக்கட்டையை செய்வா. எங்கள் பாட்டிமா சொல்லி கொடுக்க அவள் எல்லாமே செய்வா. இப்போ ஃபுல்லாக அவள் தான் மிக்ஸ் பண்ணுறா. எப்படி மிக்ஸ் பண்ணுறான்னு பாருங்கள். அந்த வெல்லம், அந்த பாசிப்பருப்பு, அந்த மாவு எல்லாம் சேர்த்து நல்லா இருக்க பிசைஞ்சு விடுங்க. எதுவுமே வந்து தனித்தனியாக தெரியக்கூடாது. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிடணும். சின்ன கட்டி இருந்தால் கூட அந்த வெல்லத்தை நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் கொழுக்கட்டை வைக்கும் போது எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக வரும். அதுக்காக தான் இந்த மாவு நல்லா பிசைறது. அந்த வெள்ளையாக வந்து மாவே தெரியக்கூடாது. எல்லாமே நல்லா அந்த வெல்லம் கலருக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்துடும். கட்டி எதுவுமே இல்லாமல் கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. அவள் பாருங்க எப்படி பிசைகிறான்னு. இப்போ இது கூட என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. லைட்டாக தண்ணி அப்படியே தெளிச்சு விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த வெல்லத்தோடு சேர்ந்து தண்ணி ஊற்றும் போது அப்படியே இழுகி வந்துடும். அப்புறம் கொழுக்கட்டை வந்து வைக்கவே முடியாது அந்த இலையில. ஒருவேளை உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாயிடுச்சு அப்படின்னா, உங்களோட அரிசி மாவு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அது வறுத்த அரிசி மாவாக இருந்தால் கூட சரி, இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இது நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டது வந்து வறுக்காத அரிசி மாவு தான். கரெக்டாக மிக்சியில் அரைச்சி அப்படியே யூஸ் பண்ணது, ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணது வறுக்காத அரிசி மாவு தான். உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு இது மாதிரி தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வறுத்த அரிசி மாவு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ஆகாது. இப்போ பாருங்கள், வெல்லம், அந்த மாவு எல்லாம் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள்.
இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஓலையில் வைக்கும்போது அப்படியே நல்லா படர்ந்து வரணும். அதுக்கு தான். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்ல வெயிட்டான இருக்க மாதிரி பாத்திரம். அதில் 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட்டிங் வந்து ஓலையை கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட மீதி இருக்கிறது. இந்த வேஸ்ட் ஓலைன்னு சொல்லுவாங்கல்ல, கட் பண்ணி போக மீதி இருக்க வேஸ்ட் ஓலைங்களை ஃபர்ஸ்டே எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் இப்போ இந்த பாத்திரத்துக்கு அடியில் போட்டிருக்கோம். இது எதுக்குன்னா, நம்ம கொழுக்கட்டை வைக்கும் போது அந்த கொழுக்கட்டை மாவு எல்லாம் வந்து வெளியே போயிடக்கூடாது. அதுக்காக தான் இப்படி வைக்கும்போது கொழுக்கட்டை மாவு எப்படி இருக்கும் அது நல்லா வரும். அதுக்காக இப்போ இதில் 1.5 சொம்பு தண்ணியும் அந்த வேஸ்ட் அந்த இலை அந்த இதை வந்து நம்ம வச்சுக்கிறோம். இப்போ கொழுக்கட்டைக்குலாம் மாவு வைக்கலாம். கொஞ்சம் அகலமாக இருக்கிற பனை ஓலையை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தான் மாவு வைக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. வச்சுட்டு லைட்டாக தட்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இலைக்குல கால்வாசி கூட அந்த மாவு கிடையாது. அவ்வளோதான். அதை மூடி வச்சுட்டு இன்னொன்று கொஞ்சம் மெலிசாக இருக்கிற பாகத்தில் உள்ள அந்த ஓலையை எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த மாதிரி மூடி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்க ஓலை அகலமான ஓலையும், இன்னொரு இருக்கிற ஓலை அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதும். அதுக்கப்புறமா நம்ம கீறி வச்சுருந்தோம் பார்த்தீங்க, அந்த மொன ஓலையில் இருக்க அந்த கயிறு மாதிரி அதை வச்சு கட்டி விட்டுக்கோங்க. இப்படி ரெண்டாக வச்சுட்டு ஒரு முறுக்கு திருகி விட்டுருங்க. மீதி நீண்டிட்டு இருக்க அந்த கயிறு மேலேயே வந்து என்ன பண்ணிங்கன்னா இன்னொரு ஓலையும் வைங்க. அந்த ஓலையை வச்சு நல்லா இது பாருங்க, இந்த மாதிரி 2 திருகுங்க. அவள் எப்படி திருகுறான்னு பாருங்க. அது மாதிரி திருகிட்டு அந்த ஓலையை வந்து உள்ளுக்குள்ள சொருகி விட்டுருங்க. எதுக்காக இப்படி பண்றோம்னா, நம்ம வச்ச இந்த கொழுக்கட்டை மாவு வந்து இலகி சூடானதுக்கு அப்புறம் வெளியே வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இப்படி கட்டி வச்சிருக்கோம். இதே மாதிரி எல்லா ஓலையிலையும் நம்ம மாவு வச்சிடலாம். இந்த இப்போ பாருங்க, நான் எல்லா ஓலையும் மாவு வச்சு கட்டி வச்சிட்டேன். நீங்க எந்த பாத்திரம் எடுக்க போறீங்களோ அந்த பாத்திரம் சைஸ்க்கு ஏத்தாப்புல ஃபர்ஸ்டே அளந்து என்ன பண்றீங்கன்னா ஓலையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் எப்படி அடுக்கி வைக்கலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு அந்த கொழுக்கட்டை அந்த ஓலையும் எடுத்து பாருங்க, இப்படி நிமித்தாப்புல வைக்கவே கூடாது, படுத்த மாதிரி தான் வைக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்ம நேராக வச்சுனா அந்த சூடு படவும் அந்த வெள்ளத்தோட இதெல்லாம் இலகி கீழே ஊற்றிடும், அப்படியே மெல்ட் ஆகி. இப்போ பாருங்க படுத்தாப்புல எப்படி வைக்கிறான்னு பாருங்க. இது மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க. நம்ம 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்கு மேலே வேஸ்ட்டான அந்த ஓலையும் வச்சுருக்கோம். அந்த சின்ன தேவையில்லாத ஓலைகள்லாம் அதுக்கு மேலே தான் அந்த கொழுக்கட்டையை வைக்கணும். இப்படி கிராஸாக ஃபஸ்ட்டு நீட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு நீட்டாக வைங்க. எதுக்காக அப்படின்னா எல்லா பக்கமும் ஆவி பட்டு நல்லா வேகணும். அதுக்காக தான். உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு நீட்டாக வச்சுருக்காங்க, அப்புறம் இந்த சைடு நீட்டாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் வச்சிடலாம். வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது மேலே ஒரு மூடி போடணும். எப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு பேஷன் மாதிரி இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா போட்டுக்கோங்க. எதுக்குன்னா அந்த பாத்திரத்தை ஃபுல்லாக க்ளோஸ்டாக ஆகுற மாதிரி இருக்கணும். எதுக்கு அப்படின்னா ஆவி எதுவுமே நம்ம ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் வெளியே போகவே கூடாது. அதனால தான் நம்ம இப்படி வச்சு மூடுறோம். அந்த ஆவிக்குள்ளேயே தான் வேக போகுது. இது வேக குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது ஆகும். ஒருவேளை உங்களுக்கு எடுத்து பாருங்க வேகலை அப்படின்னா நீங்கள் கூட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வேந்துட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுது தண்ணி பத்தலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க, ஏதாவது தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி திறந்து பாருங்க. தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொழுக்கட்டை மேலே படாமல் இப்போ எங்கள் சித்தி தண்ணி ஊற்றுவாங்க பாருங்க, அந்த சைடில் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவாங்க. உங்களுக்கு அப்போ வந்து தண்ணி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் உங்களுக்கு சிறுன்னு. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் தண்ணி இல்லை அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா கொழுக்கட்டை ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஓலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ பாருங்கள் ஓலை கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். சூடுலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி பிரிக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வெந்திருந்தது அப்படின்னா கரெக்டான பதம் அப்படின்னா இப்படி எடுக்கும் போது உடையாமல் வரணும். அதான் நல்லா வெந்ததுக்காக அது. ஷேப் பாருங்க, இவ்வளோண்டு மாவு வச்சோம், அந்த கொழுக்கட்டை ஃபுல்லாக இவ்வளோண்டு மாவு தான் வச்சோம். அந்த கொழுக்கட்டை இலை ஓலை ஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டான பதத்தில் மாவு பிசைஞ்சதுக்கான காரணமும் எல்லாமே வந்து இப்போ நல்லா வெந்திருக்கு. அதனால தான் இப்படி வந்து கரெக்டாக வந்திருக்கு. இல்லைனா இது மாதிரி வராது. நீங்கள் அதனால பார்த்துக்கோங்க. ஷேப் பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு மாவில் எவ்வளோ பெரிய கொழுக்கட்டை. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.